ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான ஒரு அதிர்ச்சியான அறிக்கை வந்து சட்டமாதிபர் திணைக்களத்தால் சிஐடி சார்பாக சட்டமாதிபர் திணைக்களத்தால் 14 பக்கங்களை கொண்டிருக்கிற ஒரு விசேட அறிக்கை இன்னைக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் எப்படி திட்டமிட்டு நடத்தப்பட்டது, சுரேஷ் சலைவுக்கு அதுக்கு இடையில் இருக்கிற தொடர்பு என்ன, பிள்ளையான ராஜபக்சர்கள் நாமல் ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச 3 பேரும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு சிறையில் போய் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான வாக்குறுதி பிள்ளையானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாகி ஒரு கிழமைக்குள்ள உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்லி இந்த 3 ராஜபக்சர்களும் பிள்ளையான சந்திச்சு சிறையில் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்கன்றது வரைக்கும் நிறைய அதிர்ச்சியான தகவல்கள் தெரிய வந்திருந்தது. இது வரைக்கும் நிறைய விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு சிஐடி சார்பா சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் ஒரு டாக்குமெண்டா 14 பக்க அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார். நீதிமன்ற ஆவணமா இது வந்து மாறி இருக்கு. ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய பிரத்யேகமான செயலாளராக இருந்த நபர்னு சொல்லி அடையாளப்படுத்த ஆசாத் மௌலானா வந்து சேனல் 4 டாக்குமெண்ட்ரிக்கு பிறகு அதிகம் பேசப்பட்ட ஒரு நபரா வந்து மாறி இருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர் தலைமையிலான குழு வந்து பிரான்சுக்கு பயணம் செய்து ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சில நாட்களுக்கு முதல்ல பயணம் செய்திருந்தாங்கன்னு சொல்லி நாங்கள் செய்திகளில் கேள்விப்பட்டிருந்தோம். அப்படி ஆசாத் மௌலானாவினுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிற சாட்சியம் அவருடைய முக்கியமான வாக்கு மூலம் இன்றைக்கு நீதிமன்றத்தில் 14 பக்க அறிக்கை மூலமா மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸால நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியத்துக்கு அமைய ராஜபக்சர்களுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில இருந்த நெருக்கமான தொடர்பு சம்பந்தமான பல தகவல்கள் தெரிய வருது. அதுலயும் குறிப்பா சுரேஷ் சலைவுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில இருந்த நெருக்கமான தொடர்புகள் சம்பந்தமான பல தகவல்கள் தெரிய வருது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய ஆரம்ப புள்ளியா இருக்கிறது அலியார் சந்தியில வந்து 2 தரப்புக்கு இடையில ஒரு மோதல் சம்பவம் பதிவாகி இருந்தது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடத்துறதுக்கு ஒரு சில வருஷங்களுக்கு முதல்ல இந்த மோதல் சம்பவம் மத அடிப்படையிலான ஒரு முரண்பாடு வந்து ஒரு கைகலப்பு சம்பவம் பதிவாகுது. அதுல சஹ்ரான் ஹாஷிம் குழுவை சேர்ந்த சைனி மௌலவி கைது செய்யப்படுறாரு. அப்படி கைது செய்யப்பட்ட சைனி மௌலவி தடுத்து வைக்கப்பட்டிருந்தது மட்டக்களப்பு சிறைச்சாலையில். அந்த காலகட்டத்தில் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தான் பிள்ளையானும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர், சிவனேசதுரை சந்திரகாந்தனும் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் படுகொலை வழக்கு சம்பந்தமாக குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைகள் நடந்த காலகட்டத்தில் பிள்ளையானும் அதே சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார். இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்த சைனி மௌலவியும் அதே சிறைச்சாலைக்கு அனுப்பப்படுறாரு. இதில் நடந்திருக்கிற சம்பவம் என்ன சொன்னா 2 பேரும் ஒரே சிறைக்கூண்டுல வந்து ஒரே இடத்துல வந்து தடுத்து வைக்கப்படுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் பிள்ளையானோட கதைக்கும் போது சைனி மௌலவி குறிப்பிட்டிருக்கிறார். சைனி சொல்லப்படுற சஹ்ரான் ஹாஷிம் குழுவை சேர்ந்த நபர் சொல்லி இருக்கிறாராம், எங்களுடைய குரூப்ல வந்து சாகிறதுக்கு கூட தயாரா சில ஆக்கள் இருக்கிறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறார். இதுக்கு முதல்ல பேசப்பட்டதுதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இது எல்லாமே சொல்லப்பட்டிருந்தது, இப்படிதான் நடந்திருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு பிள்ளையானுக்கு அந்த நபர்கள் சம்பந்தமான தகவல் சொல்லப்படுது. இந்த தகவல் எப்படியோ சுரேஷ் சலைவுக்கு போகுது. சுரேஷ் சலை அந்த காலகட்டத்தில் இருந்தவர் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் என்ற பதவியில் இருந்த நபர். அதுக்கு பிறகு இந்த தரப்பை வந்து பயன்படுத்த முடியும் சொல்லி சலையை தீர்மானிக்கிறார். என்னன்னு சொன்ன சில மாதங்கள்ல வந்து தேர்தல் நடத்தப்பட இருக்குன்னு சொல்லி ஏற்பாடுகள் நடந்து வந்த காலகட்டத்தில் ஒரு அரசியலுக்காக, ஆட்சி மாற்றத்துக்காக, இன்னும் ஒரு தரப்பினுடைய தேவைக்காக இந்த குழுவை சுரேஷ் சலையை பயன்படுத்தினார் சொல்லி இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது மட்டும் இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு தாக்குதல் நடந்த அந்த நாளில் பதிவான இன்னும் ஒரு சம்பவத்தையும் ஆசாத் மௌலானா அந்த டாக்குமெண்ட்ரியில் குறிப்பிட்ட விஷயத்தையும் சிஐடி சாட்சியத்தில் வாக்குமூலத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த விஷயம் என்னன்னு சொன்னா, தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்குன்னு சொல்லி தாக்குதல் நடத்துறதுக்கு இந்த சம்பவம் நடந்த நாளில் நிறைய இடங்களில் குண்டுவெடிப்புகள் பதிவாகி இருந்தது. தாஜ் சமுத்ரா ஹோட்டலுக்கும் குண்டு வெடிக்க வைக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தற்கொலை குண்டுதாரி ஜமீல் சொல்லப்படுற நபர் போயிருந்தாலும் அந்த குண்டு அந்த இடத்துல வெடிக்க வைக்கப்படலை. அதுக்கான காரணம் என்னன்றது இன்றைக்கு வரைக்குமே கண்டுபிடிக்கப்படலை. என்ன சொன்ன அன்றைக்கு ஜமீலும் உயிரோடு இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் சுரேஷ் சலே ஆசாத் மௌலானாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கிறாரு, தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் ஒரு நபர் இருக்கிறார், அவரை நீங்கள் கூட்டி வாங்க, அவர்கிட்ட கையில் ஒரு ஃபோன் இருக்கு, அந்த ஃபோனை உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி சலே வந்து ஆசாத் மௌலானாவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் ஜமீல் தெஹிவாலைக்கு போனது. தெஹிவாலையில் இருக்கிற ஒரு இடத்தில் ட்ரோபிக்கல் இன்ல வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் பதிவானது. ஜமீல் ஃபோனுக்கு என்ன நடந்தது என்றதெல்லாம் வேற கதை. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது என்றதை பற்றியும் நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்க்குற நேரத்தில் வந்து இந்த தாக்குதலுக்கு பின்னால் இருக்கிற மிக முக்கியமான நபராக இருக்கிறவர்
சுரேஷ் சலே என்ற தீர்மானத்துக்கு வர முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு தரப்பினுடைய நோக்கத்துக்காக, அரசியல் நோக்கத்துக்காக இது நடந்திருக்கு. இது யாருடைய நோக்கத்துக்காக செய்யப்பட்டது என்றதை பற்றியும் நாங்கள் விசாரிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த தரப்பும் அந்த அரசியல் தரப்பும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படும் சொல்லியும் இன்றைக்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் அறிக்கையை சமர்ப்பிச்சு சிஐடி சார்பான அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தில் ஒரு வாக்குறுதியும் கூட கொடுத்திருக்கிறார். இதே நேரம் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்று சொன்னால் ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்த சுரேஷ் சலே கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியானதுக்கு பிறகு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு அமைய பிள்ளையானுக்கும் விடுதலை கிடைக்குது. அதே மாதிரி இவருக்கும் பதவி உயர்வு கிடைக்குது. ராணுவ புலனாய்வு பிரிவினுடைய தலைவர் அரச புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் என்ற பதவிக்கு தரம் உயர்த்தப்படுறாரு. இந்த பதவி உயர்வு கிடைச்சதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, எந்த விதமான ராணுவ ரகசியங்களும் புலனாய்வு தகவல்களும் வெளியில போகக்கூடாது என்ற ஒரே ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருந்தது. இதை தவிர சைனி மௌலவிக்கு பிணையில் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி 2.5 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த பணத்தையும் கூட ராணுவ புலனாய்வு பிரிவு தான் செலுத்தி இருக்கு. பொதுமக்களோட பணம் தற்கொலை குண்டு தாக்குதல் நடத்தின குழுவுக்காக எதுக்காக பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் எழுப்பப்பட்டிருந்தது. இது மட்டும் கிடையாது, பிள்ளையானுக்கும் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இடையில இருந்த நெருக்கமான தொடர்பு சம்பந்தமான இன்னும் சில தகவல்களும் விசாரணையில் தெரிய வந்திருக்குன்னு சொல்லி மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தார். 2000க்கும் அதிகமான பிள்ளையான் குழுவை சேர்ந்த 2000க்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு ராணுவ புலனாய்வு பிரிவு சம்பளம் கொடுத்திருக்கு. இது ரகசியம் கிடையாது, அதிசயம் கிடையாது. ஆனால் திலீப் பீரிஸ் குறிப்பிட்ட மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இவங்க நாட்டினுடைய பாதுகாப்புக்காக ராணுவத்தால் பயன்படுத்தப்பட்ட நபர்கள் கிடையாது. அரசியல் தேவைக்குன்னு சொல்லி படுகொலை செய்யறதுக்காகவும் அரசியல் பழிவாங்கலுக்காகவும் பிள்ளையான் குழுவை ராணுவம் பயன்படுத்தி இருக்கு. 2000க்கும் அதிகமான உறுப்பினர்களுக்கு சம்பளம் செலுத்தப்பட்டதுக்கான காரணம் நாட்டினுடைய பாதுகாப்பு கிடையாது, அரசியல் கொலைகள் தான் அதுக்கான காரணம் சொல்லி இதை சொல்றது சாதாரணமான ஒரு அரசியல் கிடையாது. சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் கோட்டை நீதவான் பிரசன் அமரசேன முன்னிலையில் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஒரு அரசியல்வாதி சொல்ற குற்றச்சாட்டுக்கும் சட்டமாதிபர் திணைக்களம் சிஐடி சமர்ப்பிக்கிற ஆவணத்துக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த வழக்கில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை அந்த சம்பவம் மாறி இருக்கு. இன்னொரு பக்கம் பிள்ளையான் குழுவால் நடத்தப்பட்டதா சொல்லப்படுற சில கொலைகள் சம்பந்தமாகவும் ஒரு பட்டியலை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாசிக்கப்படுது. அதுல கீத் நோயா கடத்தப்பட்ட சம்பவம், பிரகீத் எக்னலி கூட மேல தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம், இன்னொரு பக்கம் உபாலி தென்னகோன் கடத்தப்பட்டது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம், சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை சொல்லி நிறைய சம்பவங்களுக்கும் பிள்ளையான் குழுவுக்கும் இடையில இருக்கிற நெருக்கமான தொடர்பு சம்பந்தமாகவும் அந்த குழுதான் இதில் ஈடுபட்டது என்ற மாதிரியான விஷயம் வரைக்கும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருந்தது. இந்த விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இதே நேரம் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக பிரதானமான நபராக இருக்கிறவர் இப்ப அரச புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே. அவருடைய பாதுகாப்புன்றது மிக மிக முக்கியமானது. சொன்ன அண்மை காலமா நாங்கள் மர்மமான மரணங்கள் சம்பந்தமான சில செய்திகளை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதே விஷயம் இன்னைக்கு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸாலையும் சொல்லப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் அவர் முன்னிலைப்படுத்தப்படணும்னு சொல்லி இதுக்கு முதல் வழக்கு விசாரணையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாட்டில் நடக்கிற சம்பவங்களை பார்க்குற நேரத்தில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது, அந்த உத்தரவு திரும்ப பெற்றுக்கொள்ளப்படணும்னு சொல்லியும் ஒரு கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இதை தவிர பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பா, குறிப்பா கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சார்பா, அந்த ஆயர்கள் சார்பா முன்னிலையாகி இருக்கிற சிரேஷ்ட சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன அவர் இதுக்கு முதல்ல ஒரு முக்கியமான வழக்கு விசாரணையிலும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினுடைய முன்னாள் சிஇஓ கபில சந்திரசேனவினுடைய வழக்கில் முன்னிலையான சிரேஷ்ட சட்டத்தரணி தான் ரியன்சி அரசகுலரத்ன. அவரும் பாதிக்கப்பட்ட தரப்பு சார்பா இந்த வழக்கிலையும் முன்னிலையாகி இருக்கிறார். அவரும் இதே மாதிரியான கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். இவர் வெளியில போகக்கூடாது, அவருடைய உயிருக்கு சில நேரங்கள் ஆபத்து ஏற்பட முடியும், இதனால நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லியும் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட இருந்தது. இந்த எல்லா கோரிக்கைகளும் எல்லா விஷயங்களையும் நீதிபதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு பிணை கிடைக்குமா என்றதுக்கான உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த நேரம் நீதிபதிட்ட தனிய ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுறதுக்கு விரும்புறேன்னு சொல்லி SIS முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலை இதுக்கு முதல்லையும் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். அதே கோரிக்கை இன்றைக்கும் கூட நீதிபதியிட்ட முன்வைக்கப்பட்டிருந்தது. இதுக்கு அரச தரப்பு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இந்த விசாரணையை மழுங்கடிக்கிறதுக்கு ஒரு குழு முயற்சி எடுத்து கொண்டிருக்கு, அதனுடைய நோக்கமாக தான் இது இருக்க முடியும் என்ற மாதிரி அதுக்கு சட்டமாதிபர் திணைக்களம் இல்லாட்டி சிஐடி சார்பா சட்டமாதிபர் திணைக்களம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. ஆனால் அவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி குறிப்பிட்டிருந்தார், இதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது, அதுக்கான அனுமதியும்
தேவைன்னு சொல்லி கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதி கிடைக்குமா இல்லையான்றதும் ஜூலை 1ஆம் திகதி நீதிமன்றத்தினுடைய உத்தரவுல வந்து தெரிய வரப்போகுது. இவர் சார்பா சலே சார்பா முன்னிலையான சட்டத்தரணி வந்து குறிப்பிட்டிருந்தார், சுரேஷ் சலையின் சார்பா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து ஆசாத் மௌலானாவினுடைய சாட்சியத்தை வாக்குமூலத்தை மையப்படுத்தியதா இருக்கு. பிரான்சுக்கு போய் சிஐடி இந்த சாட்சியங்களை பதிவு செய்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் அதை வந்து ஒரு ஆதாரமா நீதிமன்றத்தில் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னா, நீதிமன்றத்துக்கு அந்த நபர் சாட்சியத்தை கொடுக்கிறவர் கூட்டி வரப்பட்டு குறுக்கு விசாரணை செய்யப்பட்டா மட்டும்தான் அதை ஒரு ஆதாரமா கடைசியில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற மாதிரியும் அவருடைய வாதத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்படியா இருந்தாலும் ஜூலை மாதம் 1ஆம் தேதி இந்த வழக்கு திரும்ப விசாரணைக்கு வரும். அவருக்கு பிணை கிடைக்குமா என்றதுக்கான கேள்வியும் நீதிபதிட்ட ரகசியமா தனியே ஏதோ சொல்ல விரும்புகிறார்னு சொல்லப்பட்டிருந்தது. அதுக்கான அனுமதி கிடைக்குமா என்ற கேள்விக்கும் ஒரு பதில் கிடைக்கும். என்ன நடக்க போகுது என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள் இந்த நீதிமன்ற விசாரணையில் வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்றது இந்த விசாரணையில் வந்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லி நாங்கள் பார்க்க முடியும். வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடக்க போகுது. என்ன நடக்கும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.